பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம சபையில நம்ம எப்படி மற்றவங்கள உருவாக்கணும் அப்படின்ற காரியத்தை குறித்து பார்க்க போறோம். ஸோ அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களிடம் ஒரு வாலிபன் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கான். என்ன அப்படின்னா, அங்கிள் நீங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் பிரசங்கம் பண்ணும்போது டாம் டூம்னு ஒரு பாம்பு வெடிக்கிற மாதிரி என்ன பண்றீங்க, பிரசங்கம் பண்றீங்க. ஆனா பீகார்ல மட்டும் வந்து பார்த்தா ஒரு சாஃப்டா ஒரு ஊழியம் பார்க்குறீங்க. ரொம்பலாம் இங்க வந்து டாம் டூம்னு பேச மாட்டீங்க. ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல இப்படி பண்றீங்க, பீகார்ல வந்து இப்படி பண்றீங்க, ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அந்த வாலிபனிடம் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பிரசங்கம் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி தான் பாம் மாதிரி தேவைப்படுது. அவங்கள என்ன பண்ணணும், அடிக்கிற விதத்தில், அதாவது வார்த்தையில் அடிக்கிற விதத்தில் நம்ம வந்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து மாறுவாங்க. அதற்காக தான் அப்படிப்பட்ட பிரசங்கம் அங்கே தேவைப்படுது. ஆனால் அதே பிரசங்கத்தை நான் இங்கே பீகாரில் கொண்டு வந்து நான் பேசினேன் அப்படின்னா அவங்க உடஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா இயேசுவை சுத்தமாக அறியாத ஜனங்கள், அவங்களுக்கு இப்போதான் இயேசுனா என்னன்னே தெரியும், அவங்களுக்கு எழுத படிக்க கூட தெரியாது. ஸோ இப்படிப்பட்டவங்ககிட்ட வந்து நான் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். அங்கே தமிழ்நாட்டில் நான் வேட்டு வைக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் இங்கே வேட்டு வச்சா அவ்வளோதான், எல்லாமே செதறிடும். அதனால ஒரு உளி அடிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துற வேலையாக இங்கே இருக்குது. ஸோ இங்கே இப்படிப்பட்ட ஊழியம் தான் சாத்தியமாகும். இதனால நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல தாங்க நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்ச்சில் நிறைய விதமான மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரசங்கம் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அவங்களோட நம்ம பேசணும். சில பேர் வந்து கடினமாக பேசினாதான் அவங்க மாறுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம கடினமாக தான் பேசணும். அவங்கக்கிட்ட சாஃப்டாக பேசணும் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. இன்னொருத்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட சாஃப்டாக பேசினாவே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்களோட மனநலமே அப்படிதான் இருக்கும். அவங்ககிட்ட கடினமாக பேசினா அவங்க மனசு உடஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊழியத்தை விட்டே போகிற மாதிரி இருக்கும், சர்ச்சுக்கு வர முடியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள நபர்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும், சாஃப்டாக தான் பேசணும். ஸோ ஒரு உளி அடிக்கிறது போல் அவங்ககிட்ட பேசணுங்க. ஸோ இப்படி தான் நம்ம சபையில் மக்களை ஹேண்டில் பண்ணணும். அவங்க மறுரூபம் ஆகிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா முயற்சி பண்ணணும். ஸோ முயற்சி பண்ணுறது எப்போவுமே நம்ம விட்டுறக்கூடாது. யார்கிட்ட நம்ம எப்படி பேசணுமோ அப்படி பேசி அவங்கள சபையிலேருந்து போகாத மாதிரியும் அவங்கள சபைக்குள்ளேயே ஒரு மறுரூபம் ஆகிற மாதிரியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஊழியம் பண்ணணும். ஸோ இந்த காரியங்களை இந்த இதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம். இந்த காரியங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Jesus loves you.